அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் திருப்பூர் எஸ்பி நாகராஜ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் கன்னி லக்னமா அமைஞ்சிருந்து. சரிங்களா? கன்னி லக்னம் அமைஞ்சிருந்து அந்த கன்னி லக்னத்துல வளர்வரை சந்திரன் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? கன்னி வீடு புதன் பகவானோட வீடு இல்லைங்களா? மனிதர்களை ஆசிரியர்களாக, கணக்காளர்களாக, எழுத்தாளர்களாக, பேச்சாளர்களாக, வானவியல் அறிஞர்களாக, ஜோதிடர்களாக, மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களாக, வங்கித்துறையை சார்ந்தவர்களாக, இன்னும் சொல்ல போனால் வியாபாரிகளாகவும் ஆக்கக்கூடிய பெரும்பாலும் அறிவு சார்ந்த துறைகளில், ஞானம் சார்ந்த துறைகளில் மனிதர்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய, மனிதர்களுக்கு ஞானம் அறிவு சார்ந்த துறைகளில் வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய, அறிவுக்கு புத்திக்கு காரணமான புதன் பகவானுடைய வீடு கன்னி வீடு இல்லைங்களா? அறிவுக்கு புத்திக்கு காரணமான கன்னி வீடு. அப்போ புத்திக்கு காரணமான கன்னி வீட்டுல மனதுக்கு காரணமான வளர்வரை சந்திரன் உட்கார்றப்போ அது எவ்வளவு பெரிய சிறப்பான அமைப்புன்னு நீங்களே யோசிக்கலாம். சரிங்களா? உடலுக்கும் மனசுக்கும் காரணமான வளர்வரை சந்திரன் குருவுக்கு நிகரான சுபகரகமாகி வளர்வரை சந்திரனாகி ஞானம் சார்ந்த துறைகளில், அறிவு சார்ந்த துறைகளில் மனிதர்களுக்கு ஒரு சிறந்த அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய புதன் பகவானுடைய வீட்டுல மனம் சார்ந்த, மனதுக்கு காரணமான சந்திரன் உட்கார்றதுங்கிறது எத்தனை அற்புதமான சிறப்புங்கிறத நீங்களே யோசிக்கலாம் இல்லைங்களா? நீங்களே யோசிக்கலாம். அதுல இன்னொன்னு பாருங்க, இந்த கன்னி லக்னத்துல வளர்வரை சந்திரன் இருக்கிறப்போ, சரிங்களா? கன்னி லக்னத்துல வளர்வரை சந்திரன் இருக்கிறப்போ அவங்க புதன் சார்ந்த துறைகளிலோ அல்லது அவங்க தனிப்பட்ட ஜாதக அமைப்புகளில் எந்த துறைகளில் ஈடுபடுறாங்களோ, அவங்க தனிப்பட்ட ஜாதகங்கள்ல அவங்களுக்கு கடவுள் எந்த துறையில ஈடுபடக்கூடிய அமைப்பை வச்சிருக்கிறாரோ, அவங்க எந்த துறையில் ஈடுபட்டாலும், சரிங்களா, எந்த துறையில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு லாபம், வெற்றி, செல்வம், செல்வாக்கு எல்லாம் அவங்கள தேடி வரக்கூடிய அமைப்பாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னி லக்னத்துக்கு சந்திர பகவான் 11ஆம் அதிபதி. சரிங்களா? ஒரு மனிதனுடைய லாபம், வெற்றி இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. அவங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, அவங்க என்ன துறையில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய வருவாய் எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களுடைய பணம் சேர்க்கை, செல்வ சேர்க்கை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கக்கூடியது லாபஸ்தானமான 11ஆம் அதிபதி. ஒரு மனிதனுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும், எந்த துறையில் ஈடுபட்டாலும் அவனுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பாவகம் 11. சரிங்களா? அந்த லாபத்தை தரக்கூடிய எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, லக்னத்தில் என்னன்னீங்கன்னா, லக்னத்தில் 1 நின்னீங்கன்னா லக்னத்தில் 1 நினைக்காங்க. அடுத்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அந்த 11ஆம் பாவகம் தான் ஒரு மனிதனுடைய வெற்றியின் அளவீடுகளை, நிலைகளை குறிக்கும், அவனுடைய லாபத்தை குறிக்கும். எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, சரிங்களா, எந்த துறையில இருந்தாலும் சரி. அப்ப அந்த 11ஆம் அதிபதியே லக்னத்துல ஜாதகரை குறிக்கிற லக்னத்தில் உட்கார்றப்போ, அப்போ யார் உட்கார்றாங்க? வெற்றி பாவகத்தினுடைய அதிபதி ஜாதகருக்கு இருக்கிற லக்னத்தில் உட்கார்றாங்க. லாபத்தை குறிக்கிற பாவகாதிபதி ஜாதகருக்கு லக்னத்தில் குறிக்கிறாங்க. அதுதான் ஜோதிட விதி என்ன சொல்லுதுன்னா, 11ஆம் அதிபதி லக்னத்தில் உட்கார்ந்தா அந்த ஜாதகருக்கு வெற்றி, லாபம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே தேடி வரும் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய. சரிங்களா? ஜோதிட விதி மீறி உலகத்தில் எதுவுமே செயல்படாது. ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு அசைவும் கிரகங்கள் தான் தீர்மானி. அவன் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய செயல், எந்த அளவுக்கு அவனுடைய எண்ணங்கள், எந்த அளவுக்கு அவனுடைய எந்த மாதிரி பேச்சு, எந்த மாதிரி வாழ்க்கை, அத்தனையும் தீர்மானிக்கக்கூடியது ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒரு இமை பொழுதும் கிரகங்கள் தான் தீர்மானி. அப்படிப்பட்ட
எந்த ஜாதகமா இருந்தாலும் ஒரு மனிதருக்கு லாபத்தையும் வெற்றியும் சொல்லக்கூடிய தரக்கூடிய அந்த 11வது விதியே வந்து வளர்பிறை சந்திரனாகி சுபகிரகமாகி லக்னத்தில் வந்து அறிவுக்கும் புத்திக்கும் ஞான அறிவு சார்ந்த துறைகளில் ஒவ்வொரு மனிதனையும் உயர்த்தக்கூடிய வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய புதன் பகவான் வீட்டில் உட்காரும் போது எவ்வளவு ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு பாருங்க. அவங்க எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையில அந்த 11ஆம் பாவத்துக்கு உண்டான அந்த காரகத்துவங்கள் தன்மைகள் அந்த ஜாதருக்கு மிகச்சிறப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்ல. ஒரு மனிதனுடைய ஆணோ பெண்ணோ ஒரு மனிதனுடைய ஆசைகள் எந்த அளவுக்கு நிறைவேறும். ஆசைகள் எத்தனையோ ஆசைகள் ஒரு மனிதனுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கு இல்லைங்களா? எத்தனையோ இந்த உலகத்துல எத்தனையோ அமைப்புகள் இருக்குது, எத்தனையோ ஆசைகள் மனிதனுக்கு இருக்கு. என்னென்ன ஆசைகள் எல்லாம் என்னென்ன ஆசைகள் வேணாலும் இருக்கலாம். அது வீடு கட்டுற ஆசை, பங்களா கட்டுற ஆசை, கார் வாங்குற ஆசை, ஏரோப்ளேன்ல போற ஆசை, கப்பல்ல போற ஆசை, நல்ல மனைவி மக்கள், நல்ல கணவன் குழந்தைகள். ஒருத்தர்கிட்ட போய் ஒரு 10 பைசா வாங்காம நம்ம சுயமா வாழணும், நம்ம சம்பாதிச்சு நம்ம கௌரவமா சமூகத்துல வாழணும். இப்படி எத்தனை ஆசைகள் இருக்கு இல்லைங்களா? ஒரு மனிதனுக்கு எத்தனையோ உலகத்துல துறைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில ஆசைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறையில ஆசைகள் இல்லைங்களா? அப்படி இந்த உலகத்துல கோடி மக்கள், கோடி ஆசைகள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு மனிதனுக்கான ஒரு தனி அமைப்புகளை ஆண்டவன் அமைச்சு வச்சிருப்பான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி அமைப்பு. ஆனா இருந்தாலும் அவனுக்கு எத்தனை கோடி ஆண்கள் இருக்கிறார்கள், அத்தனை கோடி அமைப்புகள் ஜாதகத்தில் வச்சிருப்பாண்டவன். பெண்களா இருந்தால் எத்தனை கோடி பெண்களோ அத்தனை கோடி தன்மைகளை ஜாதகத்தில் வச்சிருப்பான். அப்படி எந்த ஆசைகளா இருந்தாலும் அந்த ஆசைகள் எந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாவகம் 11ஆம் அதிபதி. இவர்களுடைய நிலையை பொறுத்து தான் 11ஆம் பாவகம் 11ஆம் அதிபதி நிலையை பொறுத்து தான் அவருடைய ஆசைகளுடைய நிறைவேறுடைய நிலையும் இருக்கும். சரிங்களா? இந்த அமைப்புல அந்த 11ஆம் அதிபதியே லக்னத்தில் வந்து உட்காரும் போது, கன்னி லக்னத்துல அந்த 11ஆம் அதிபதியே வந்து வளர்பிறை சந்திரனாய் உட்காரும் போது அந்த ஜாதகருடைய ஆசைகள் மிகச்சிறப்பாக பரிபூரணமாக நிறைவேறும். அதே நேரத்துல எந்த அளவிற்கு நிறைவேறும், முழுசா நிறைவேறுமா அல்லது எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது யாருன்னா கன்னி லக்னத்தினுடைய அதிபதியான புதன் பகவான். என்ன யோகம் இருந்தாலும் சரிங்க, எப்பேற்பட்ட ஒரு நல்ல அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த நல்ல அமைப்புகள் எந்த அளவுக்கு ஜாதகருக்கு கிடைக்கும்ங்கிறத தீர்மானிக்கிறது லக்னாதிபதி தான். சரிங்களா? அதனால வளர்பிறை சந்திரனாகி 11ஆம் அதிபதியாகி லாபாதிபதி, வெற்றியை குறிக்கிற அதிபதி, செல்வாக்கு குறிக்கிற அதிபதி, ஆசைகள் நிறைவேறுதலை குறிக்கிற அதிபதி லக்னத்தில் உட்கார்றது மிகப்பெரிய யோகம். அதே நேரத்தில் முழுமையாக அந்த யோகம் கிடைக்கணும்னா அல்லது எந்த அளவுக்கு அந்த யோகம் கிடைக்குதுங்கிறத லக்னாதிபதியான புதன் பகவானே அந்த ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையிலிருந்து தீர்மானிப்பார் என்று சொல்லி, வளர்வரையோட போயிட்டு அப்புறம் தேய் வரைக்கும் சொல்லணும் இல்லைங்களா? நீ வளர்வரைக்கும் மட்டும் சொல்லிட்ட, இப்போ 15 நாள் வளர்வரையில 15 நாள் தேய்விரல் வரப்பாங்க, அதுக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லைங்களா? தேய்வரைங்கிறப்போ சந்திரன் வந்து அசுபகரமாயிறார் இல்லைங்களா? ஒரு அசுபகிரகம் வந்து லக்னத்தில் உட்கார்ந்தா லக்னமும் அசுபமாயிரு இல்லைங்களா? அது இவர் மனோகாரகன். இந்த அமைப்புல தேய்பிர சந்திரனாகி மனோகாரகன் தேய்பிர சந்திரனாகி அவரு அசுபகிரகமாகி லக்னத்தில் உட்காரும் போது லக்னம் அசுபம் அடையும் போது மனமும் கெடும், குணமும் கெடும், செயலும் கெடும். ஏன்னா ஜாதகரை குறிக்கிறது இல்லைங்களா லக்னம். அப்புறம் அங்க வந்து ஒரு கெட்ட கிரகம் உட்காரும்போது குணத்தையும் கெடுக்கும், மனோகாரங்கிற போது மனசையும் கெடுக்கும், செயலையும் கெடுக்கும் இல்லைங்களா? அதனால இது என்ன பண்றது? இதுக்கு அது ஆண்டவனுடைய சித்தம். இதுக்குத்தான் 5ஆம் பாவத்துக்கு போயிருவோம். பூர்வ ஜென்மத்தினுடைய நிலைகள் அப்படிங்கிற நிலைமைக்கு ஜோதிட விதி சொல்லிடும் இல்லைங்களா? ஆனாலும் வந்து சரி, குருவுடைய தொடர்பு கிடைச்சதுன்னா அது ஒரு நல்ல அமைப்பு தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா இல்லைங்களா, நம்ம பல முன்னாடி காணொளியிலையும் பார்த்துருக்கோம். குரு பார்த்தாலோ சேர்ந்தாலோ
அப்போ அந்த தேய்பிரை சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரன் பலனை கொடுத்துருவாங்கிறத நம்ம முதல்ல மீனத்துல இருந்து பார்த்துருக்கோம். ஆனா இங்க வந்து அது சரியா வராது, கன்னிக்கு சரியா வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கன்னிக்கு அவர் கேந்திராதிபத்திய தோஷம்ங்கிற ஒரு தோஷத்துக்கு உண்டான கிரகம் குரு. அதோட பாதகாதிபதிங்கிற ஒரு நிலைக்கு ஆளாகிற நிலை கன்னி லக்னத்துக்கு குரு. கன்னி லக்னத்துக்கு மிக 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 கெட்டவர் குரு பகவான். கன்னி லக்னத்துக்கு மிக மிக கெட்டவர் குரு பகவான். அவர் வலுக்கவே கூடாது கன்னி லக்னத்துக்கு, சரிங்களா? அதனால அவர் கேந்திராதிபதி தோஷத்துக்கும் உரியவராகி பாதகாதிபதியும் ஆயிடுறார். அதனால ஒரே ஒரு வழி உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிஷபத்துல இருக்கலாம் குரு பகவான், சரிங்களா? ரிஷபம் வந்து கன்னி லக்னத்தினுடைய சுபஸ்தானம், 9ஆம் ஸ்தானம், திரிகோண ஸ்தானம், லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சுபஸ்தானமான 9ல் வேண்டுமானால் குரு பகவான் இருக்கலாம். அங்கிருந்து பார்த்தால் ஓரளவுக்கு கன்னி லக்னத்துக்கு பலன்கள் தேய்பிரை சந்திரன் இருக்கிற போது கிடைக்கும் என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். விடைபெறுகிறேன். வணக்கம்.